உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னையின் 3வது ரயில் முனையமான தாம்பரம் ரயில் நிலைய மறுசீரமைப்பு மாஸ்டர் பிளான் மற்றும் விரைவான திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணி கிடப்பில் உள்ள நிலையில் இதன் முழு பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னையின் 3வது முனையமாக அறிவிக்கப்பட்ட தாம்பரம் ரயில் நிலையம் ஆண்டிற்கு 7.5 கோடி மக்கள் பயன்படுத்தும் அளவிற்கு அசுர வளர்ச்சி அடைந்துள்ளது. அத்துடன் 2023-24ஆம் ஆண்டு வருமானமாக சுமார் 246.77 கோடி ஈட்டியிருந்தும் இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களின் மிக உயர்ந்த தர நிர்ணயமான NSG-1 இந்தியன் ரயில்வே அங்கீகாரத்தை பெற்று இருந்தும் அத்தியாவசிய வளர்ச்சி இல்லாத சூழலே நிலவி வருகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெடுந்தூரம் பயணம் செய்யும் 5, 6, 7, 8, 9 மற்றும் 10 உள்ளிட்ட பிளாட்ஃபார்ம்களில் அடிப்படை தேவைகள் வழங்காமல் இருப்பதாக புலம்புகின்றனர் மக்கள். ஏசி வெயிட்டிங் ஹால் ஃபெசிலிட்டியோ எதுவுமே கிடையாது. அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் ஷெல்டர்ஸும் முழுமையாக போடாமல் இருக்கிறதுனால பயணிகளுக்கு ரொம்ப பெரிய அவதியாக இருக்குது. அதே மாதிரி அந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸை பேசஞ்சர் ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணக்கூடிய அறிவிப்பு பலகை LED டிஸ்பிளே கூட பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷனில் இல்லை. அதனால் நம்ம ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் ஒரு சின்ன LED டிவியில் பார்க்குற மாதிரி இருக்குது. அது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ இந்த அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு நிலை இந்த தாம்பரம் ஸ்டேஷன் இருக்கிறது ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தின் மறுசீரமைப்பு பணியான மாஸ்டர் பிளான் தயாரிக்கும் பணி ஆகஸ்ட் 2020 தொடங்கியது. ஒப்பந்ததாரரான கிரியேட்டிவ் குரூப் தயாரித்த மாஸ்டர் பிளானிற்கு 2021ஆம் ஆண்டு தெற்கு ரயில்வே முதன்மை ஒப்புதலை வழங்கிய நிலையில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பில் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் ரயில்வே நில மேம்பாட்டு ஆணையம் EPC முறையில் தேர்ந்து எடுக்கப்பட்ட மற்ற ரயில் நிலையங்களுக்கு முதலில் முக்கியத்துவம் அளித்து தாம்பரம் ரயில் நிலையத்தின் மறுசீரமைப்பு பணி 2023ஆம் ஆண்டு வரை எடுத்துக்கொள்ளவில்லை. இதனால் மறுசீரமைப்பு பணிகள் 2 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டது RTI பதில் மூலம் தெரியவந்துள்ளது. அதேவேளையில் தாம்பரம் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு பணி அம்ரித் பாரத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டு 2023 ஜனவரி மாதம் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்பின் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் 1000 கோடியில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என ஒப்பந்ததாரர் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் டிசம்பர் 2024 RTI மூலம் கிடைத்த தகவலின்படி பணியில் தொய்வு ஏற்பட்டு உள்ளதாக தெரிவிக்கிறார் சமூக ஆர்வலர் தயானந்த் கிருஷ்ணன். கடைசியாக ஜூன் 2021 தான் இந்த கன்சல்டன்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த பணிகளும் நடந்த மாதிரி தெரியல. DPR உடைய ஒர்க்கம் ரிவிஷனில் இருக்குது, மாஸ்டர் பிளான் ரிவிஷனில் இருக்குதுன்னு தொடர்ச்சியாக இதே பதில் தான் கொடுக்குறாங்க. இந்த ரீடெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஒர்க் ஆர்டர். ஆனால் இவ்வளோ தாமதம் ஆகிட்டே இருக்குது. அதுக்கான காரணம் இன்னும் இது வரைக்கும் புரியல. தாம்பரம் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி தொடக்க நிலையிலேயே முடங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டும் மக்கள் இனியும் காலம் தாழ்த்தாமல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் மீரான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.